6 மணி நேரம் அவர் சிலுவிலே தொங்கினார். 17 மணி நேரம் அவர் தண்ணீர் இல்லாமல் அவர் தவித்ததை நாம் பார்க்கிறோம். அவருடைய பாடுகள் மிகவும் பயங்கரமானது. அவருடைய சரீரத்தில் ஒரு துளி ரத்தம் இல்லாமல் எல்லாவற்றையும் சிந்தி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தாயை பார்த்து தன்னுடைய தாயை சீஷன் இடத்துல ஒப்படைக்கிறதையும், சீஷன் இடத்துல தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கட்டும். இதில் நாம் பார்க்கும் பொழுது நாம் யோவான் 19 அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். யோவான் 19:26 பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பான சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். தன்னுடைய பாடுகள் வேதனைகள் நிறைந்த இந்த நேரத்தில் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பொறுப்பை நாம் பார்க்கிறோம். அவர் எவ்வளவாய் அந்த வேதனைகள் மத்தியில் கூட தன்னுடைய தாயை தனியே விட்டு போகக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய அன்பான சீஷனிடத்துல அந்த தாயை ஒப்படைக்கிறார். இந்த நாட்களிலே பிள்ளைகள் இதை கற்றுக்கொள்ளத்தக்கதாக இது ஒரு பெரிய உதாரணமாய் இருக்கிறது. பிள்ளைகள் எப்பொழுதும் தன்னுடைய தாய் தாப்பன்மாரை சிறு வயது முதல் அவர்கள் காப்பாற்றி வளர்க்கிறார்கள். ஆனால் முதிர் வயதிலோ அவர்களை பாரமாய் நினைக்காதபடிக்கு அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இருக்கிற கொஞ்ச நாட்களிலே அவர்கள் உள்ளம் மகிழத்தக்கதாக குளிரத்தக்கதாக நாம் நன்மையான காரியங்களை செய்வோமானால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு இருக்கிறதான தம்பதிகளுக்கு, இன்றைக்கு இருக்கிறதான மக்களுக்கு, மகள்மார்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய உதாரணமாக இது இருக்கிறது. இதை நாம் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பாடு நிறைந்தவராய், தாகம் நிறைந்தவராய், பசியினாலும் துக்கத்தினாலும் வேதனையினாலும் நிறைந்திருக்கும் பொழுது கூட அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பாடுகளை நினைக்காமல் தன் தாயை குறித்து அவர் கவலைப்படுகிறவரும் ஒப்படைக்கிறவருமாய் இருக்கிறார். இது போல ஒரு பொறுப்புணர்ச்சி நமக்கு வேணும். கடமையை நம்முடைய வாழ்க்கையில மேன்மையாய் நாம் கொள்ள வேண்டியது அவசியம். நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டியது அவசியம். அபாத்திரமான ஊழியக்காரர், எங்கள் கடமைகளை மாத்திரம் நாங்கள் செய்தோம் என்று பரிசுத்தவான்கள் எவ்வளோ நன்மையான காரியங்களை செய்து அவர்கள் கடமைகளை முடித்திருக்கிறார்கள். அதுபோல நாமும் கூட கடமைகளை முடிக்க வேண்டியது. கண்ணியம், கட்டுப்பாடு என்றெல்லாம் இந்த உலகத்தார் பேசுகிறார்கள். நமக்கும் அந்த கண்ணியம் உண்டு, கட்டுப்பாடு உண்டு, கடமைகள் உண்டு. அவைகளை நாம் கண்டிப்பாய் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. விசேஷமாய் நம்முடைய பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன் தாயை தன் சீஷனிடத்தில் ஒப்படைத்ததை பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் பேசும் பொழுது இன்னொரு வார்த்தையில நாம் பார்க்கிறோம். மத்தேயுவிலே அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி 9ஆம் மணி நேரத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 27:46 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தான் என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதில் ஆண்டவர் ஏன் ஏலி ஏலி லாமா சபக்தான் என்று சொல்கிறார், ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறார் என்றால் அதற்கு ஏசாயா 53 அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம். ஏசாயா 53 அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல சொல்கிறார், அவர் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றினார். 53:12 நாம் வாசிக்கிறோம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்திலே தன்னுடைய ஆத்தும வருத்தத்தை மரணத்திலே ஊற்றினார். அநேகருக்காக அவர் பாடுபட்டார். அநேகருடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து கொண்டார். அவர் பாடுபட்டு தன்னுடைய ஜீவனை மரணத்திலே ஊற்றும் பொழுது அநேக மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவருடைய இரத்தத்தினால் அநேக ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய கூட்டம் அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வருகிறதை பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். அதை நாம் எபிரேயர் 2:10 வாசிக்கிறோம். அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வருவதற்காக ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களுக்கு உட்படுத்துவது பிதாவின் சித்தமாய் இருந்தது என்று சொல்லி, அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவப்பட்டார். அதனால அநேக பிள்ளைகள் மகிமைக்கு வருகிறார்கள். அப்படி மகிமைக்கு வருகிற பிள்ளைகளை பிதாவாகிய தேவன் பார்க்கிறதுனாலே அவர் மகிழ்ச்சி ஆகி இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அவர் சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுகிறார்? இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் இருந்த முகத்தை அந்த ஜனங்கள் வருகிறதான மக்கள் பக்கமாய் அவர் திருப்புகிறார். இதைத்தான் என்னுடைய சிந்தனையிலே நான் யோசித்து பார்த்தேன். ஏன் கர்த்தர் அங்கலாய்த்தார் என்றால், ஒரு நிமிஷம் பிதாவின் முகம் அவருக்கு முன்பாக மறைக்கப்படுகிறது. காரணம் என்ன? அவருடைய முகம் திரும்பி
வருகிறதான ஜனங்களை பார்த்ததுனாலே இயேசு என்ன செய்கிறார்? முகம் மறைந்ததுனாலே என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கிறார். சரிங்களா? ஆகவே இந்த நாளிலுமா நமக்காக கர்த்தர் பட்ட பாடுகளினாலே அநேக ரட்சிக்கப்பட்டார்கள். அவருடைய மரணத்தினாலே அநேக நன்மைகள் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலுமாய் கூட கர்த்தர் அப்படியாய் அவர் தவிக்க விட்டு பிதாவாகிய தேவன் மகிமையிலே பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள எவ்வளவு அவர் வாஞ்சியா இருக்கிறார் பாருங்க. அவர் மாத்திரம் ஒருவராய் இருப்பதை காட்டிலும் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்த செத்தால் அது பலன் கொடுக்கும் என்றது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல கோதுமை மணியாய் இந்த உலகத்திலே அனுப்பி அவரை விதைக்க ஒப்பு கொடுத்தார். இது ஒரு பெரிய தியாகம். இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவனை குறித்து அநேகர் அறியாமல் இருக்கார்கள். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. அநேக பிள்ளைகள் மகிமையிலே வருவதற்காய் தன்னுடைய சொந்த புத்திரன் என்றும் பாராமல், ஏக சுதன் என்றும் பாராமல் அவரை நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். ஆபிரகாம் இடத்திலே ஆண்டவராகிய தேவன் கேட்கிறார், உன்னுடைய மகனை எனக்கு பலியாக ஒப்பு கொடுப்பாயா என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அவர் அதற்கு துணிந்து தன்னுடைய மகனை ஒப்பு கொடுக்கிறார். பார்த்தீங்களா? அதை காட்டிலும் மேலான அன்பு பிதாவினுடைய அன்பு. அவரை அப்படியாய் விட்டு கொடுக்காமல் அந்த நேரத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியை ஆபிரகாமுக்காக கர்த்தர் ஏற்படுத்தினார். அந்த ஆட்டை பலி செலுத்தி ஆபிரகாம் தன்னுடைய மகனை மீட்டு கொண்டார். ஆனால் இந்த இடத்துல இந்த பரிசுத்தமான மாசற்ற தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பரிகாரம் கிடையாது. அவர் மரிக்க வேண்டியதா இருந்தது. அவர் மரித்தால்தான் நமக்கு ரட்சிப்பு. ஆகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய மகனை விட்டு கொடுக்கிறார். டார்லிங் ஆஃப் த ஹெவன் என்று சொல்லி நாம் பாடுகிறோம். ஹி இஸ் க்ரூசிஃபைட் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அந்த பாடுகளை அனுபவிக்கும் போது மிகாவேல், காபிரியேல் எல்லாம் அவர்கள் எல்லாரும் பரலோகத்தில் ஒரு பெரிய குழப்பம் உண்டாகிறது. ஏன் இயேசு இப்படி பாடுபட வேண்டும்? நாங்கள் போய் உலகத்தை அழிப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் வருகிறார்கள். மிகாவேல் ஒரே பட்டயத்தை எடுத்தால் ஒரு நேரத்திலே 1,70,000 பேர் கீழே விழத்தக்கதான ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிறான். ஆனால் பிதாவாகிய தேவன் சொல்கிறார், இது என்னுடைய சித்தம் என்று சொல்லி அந்த அநாதி தீர்மானம் உலக தோற்றத்துக்கு முன்னே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார். அவருடைய தியாகத்தினால் தான் உலகத்துக்கு விமோச்சனம், அவருடைய இரத்தத்தினால் தான் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கபடினால் தன்னுடைய சொந்த மகனை அவர் பலியாய் ஒப்பு கொடுத்தார். அவர் பலியானார். அந்த பலியினாலே இன்றைக்கு நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கிறதான ஒரு பெரிய பலனாயிருக்குது. ஆகவே கர்த்தர் செய்த இந்த மகத்தான தியாகத்திற்காய் நாம் எல்லாரும் நன்றி கடன் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆமேன். ஆகவே நம்முடைய வாழ்நாள் எல்லாம் அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டியது அவசியம். பிதாவினுடைய அன்பையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கற்றுக்கொண்ட பொறுப்பு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கைக்கொள்வோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாய் கொடுத்ததினால் பிதாவினுடைய அன்பை நாம் அறிந்து கொண்டோம். நாம் அவருடைய மரணத்தினால் ரட்சிக்கப்பட்டோம் என்பதை நாம் நினைத்து அவருக்கு நன்றியாயிருப்போம். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் பாவிகளா இருக்கையிலே எங்களை நீர் நேசித்திரப்பா. உம்முடைய சொந்த மகனை கர்த்தாவே நீர் பாராமல் அவரை கர்த்தாவே பலியாக்கி நீர் ஆண்டவரே. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை காட்டிலும் உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்குது ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. நீர் உம்முடைய மகனை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய இரத்தத்தினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஆசீர்வதியும் கிருபையாய் காத்தோடு இந்த வசனத்தை கேட்கிற மக்கள் தங்களுடைய ரட்சிப்பை உயிரினும் மேலாய் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். நீர் விலையேற பெற்ற ரட்சிப்பை எங்களுக்கு இலவசமாய் கொடுத்தீர். ஆனால் நீர் கொடுத்த விலை மிகவும் கர்த்தாவே பெரிதாய் இருக்குது. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா துதி, கன, மகிமை, ஸ்தோத்திரத்தை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய இந்த நல்ல தீர்மானமான கர்த்தாவே ஆண்டவரே, ரட்சிப்பின் வேலைக்காய் நன்றி சொல்கிறோம். பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியா இருங்கள். கர்த்தருடைய மரணத்தை எப்பொழுதும் நினைவு கூறுங்கள். அப்பொழுது நாம் பாவமின்றி பரிசுத்தத்தோடு வாழ ஏதுவாயிருக்கும். ஆமென்.